கைஸ் ஃபேட்மேன் வெர்சஸ் ஜாக்லின் அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து இப்போ வந்திருக்கும் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் வராமல் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து அவங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்கல்ல, உள்ளே போய் படுக்காமல் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கண்டென்ட்டுக்காக தான் நீ பண்ண அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் வந்து சொல்லிட்டாரு. அதுவும் அவங்கள முன்னாடி உட்கார வச்சு அவங்க மூஞ்சி முன்னாடியே சொல்லிட்டார். இது ஏன் சண்டையாக மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ரிவ்யூவராக நான் வெளியிலேருந்து பார்த்தேன்னா இப்படி தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்களால பார்த்தீங்கன்னா சண்டை போட கூட முடியல. ஏன்னா அவர் வெளியிலேருந்து பார்த்தா தானே இப்படி யோசிப்பேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேக்காக வந்து அவர் மனசில் என்ன இருந்ததோ அந்த பாயிண்ட் வந்து போட்டு விட்டாரு. ஆக்சுவலாக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா ஜாக்லின் பண்ணது இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, நாளே ஒருத்தவங்க ஷோக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும்ல. ஏன்னா நாள் இப்போ தான் ஒரு செட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும் போது நாள் அப்போ தான் போயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு கேர்ள்ஸ் எல்லாமே ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அதை மாற்றவும் முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிட்டாரு, அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அப்படின்னும் போது இதான் டெசிஷன். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போய் உள்ளே போய் படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிருப்பாங்க. ஆனால் இவங்க போகாமல் வெளியில இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு கேர்ள்ஸ் எல்லாரும் கூடயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் எடுத்த டெசிஷன் எனக்கு வந்து அக்செப்டன்ஸ் இல்லை அதில், ஸோ நான் வந்து வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லி அதை ஒரு கண்டென்ட்டாக வந்து ஜாக்லின் வந்து மாற்றிட்டாங்க. உண்மை தானே? அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் ப்ரோமோவே போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மெயினான கண்டென்ட்னு வச்சுக்கோங்களேன். முதல் நாள் அதுதான். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ பண்ணது வந்து முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதாவது நான் வெளியிலேருந்து பார்த்தேன்னா முழுக்க முழுக்க இதுதான் கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்னடா இது, ஒருவேளை அவங்க உண்மையிலே கண்டென்ட்டுக்காக கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக. அவங்க பயங்கரமாக ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்தாங்க. இல்லை அப்படி இல்லை, எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, என்னோட முடிவு அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ரிவ்யூவராக பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே நேச்சுரலாக அப்படி தான் தோணுது. ஆனால் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீனாக மாட்டிப்பாங்க. ஏன்னா சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்க கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலே போதும், ஜாக்லினை போட்டு துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஃபேட்மேன் இருக்கார்ல, அவருக்கும் கொஞ்சம் ஆப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறத சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது கரெக்டான சொன்னாலுமே அவர் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த தீபக் ஆங்கர்லாம் இருக்கார்ல, ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்களோ அந்த பாய்ஸ்குள்ளே அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நேற்று ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருந்திருக்காது, ஆனால் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஜாக்லின் பண்ணாங்களே இந்த விஷயத்தில் வந்து அவங்க மேலே நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கரெக்டான ஒரு விஷயத்துக்கு தான்ப்பா அவங்க வந்து இந்த மாதிரி வெளியே வந்து படுத்திருக்காங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தப்புன்னு தோணுது, அதனால தான் அது டிசிஷன் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உண்மையிலே கண்டென்ட்டுக்காக தான் ஜாக்லின் இதை பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேமரா அவங்க மேலே ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக ஜாக்லின் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.